தாவேக்காக்கும் திமுகவுக்கும் தான் திமுக தான் போட்டின்னு விஜய் சொன்னது அதிகப்படியான வார்த்தை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதிமுகவை குறைச்சி மதிப்பிடாதீங்க. அதிமுகவை எல்லாரும் குறைச்சி மதிப்பிடுறதுக்கான காரணம்லாம் 2-3 காரணம் இருக்குது. ஒன்று, நம்ம ரவிக்குமார், திருமா, மார்க்சிஸ்ட் தோழர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வர வேண்டும். இது உங்களுக்கு சனாதனமாக படலையா? இந்த வார்த்தை எப்படிங்க வாயிலேருந்து வரலாம்? நாங்கள் தான் நிரந்தரோன்ற வார்த்தை ஒருத்தர் வாயிலேருந்து வருதுனால அது பகுத்தறிவா? அது திராவிட மாடலா? பெரியார் வரி வந்தவங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நிரந்தரம்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அப்போ அதிகார மமதையும் அதிகார வெறியும் தானே உங்கள் கண்ணை மறைக்குது. எடப்பாடி போய் அமித்ஷாவை பார்த்தோன்னா ஏடிஎம்கே ஆப்ஷனும் திமுக விசிக்காக நிரந்தரமாக காலி. விஜய் மண்குதிரை, நம்ப முடியாது. அது மண்குதிரையா நீர்குதிரையான்னு தெரியல. அன்டெஸ்டட் ஓட் பேங்க்கு. விஜயை பற்றி எந்த டிபேட் எடுத்தாலும் திமுககாரங்க தொலைக்காட்சி வாதங்களுக்கு வரமாட்டாங்க. இப்போ அவங்களே வழியை உட்கார ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா விஜயை இனிமேல் எதிர்த்து தான் அரசியல் பண்ண முடியும், ஒதுக்கிட்டு போக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ டிபேட்டில் உட்காந்துட்டு கத்திக்கிட்டு பிரச்சனையை திசை திருப்பிக்கிட்டு அவங்க வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. களத்தில் அவர் கடுமையாக ஓட்டை உடைக்கிறார். 5 ஓட்டில் 1 ஓட்டு விஜய் ஓட்டாக மாறுது. அங்கே கூட்டணின்ற எங்கள் தனிநபர்னு ஏன் பேசுகிறேன்னு பேசுகிறவர் ஒரு பத்திரிகையாளர். திமுக ஆதரவு நிலையில் ரொம்ப அக்ரெசிவாக, ரொம்ப தீவிரமாக திமுக எது செய்தாலும் ஆதரிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், திமுக எதிராக சுண்டு விரலை கூட உயர்த்தாத பத்திரிகையாளர். அவர் சொல்கிறாரு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சமீபத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அந்த பொதுக்குழுவில் பேசும்போது சொல்லியிருந்தார், இதற்கு பிறகு திமுக வெர்சஸ் டிவிகே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார். அதன் பிறகு நிறைய அதிமுகவிலிருந்தும் சரி திமுகவிலிருந்தும் சரி எல்லாரும் பேசக்கூடிய விஷயம் 2வது இடத்துக்கு தான் போட்டி நடக்குது. முதல் இடம் நம்ம தான், திமுக கூட்டணி தான் முதல் இடத்துல இருக்கு. 2வது இடம் யாருன்றதை அவங்களே முடிவு பண்ணிட்டு வரட்டும், அது அதிமுகவோ இல்லை அந்த கட்சியோ அப்படின்னு முதலமைச்சரும் சொல்றாரு. கூட்டணி கட்சியை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. மற்ற அதிமுகன்னு சொல்லும்போது அவர் எங்கள் மேலே தப்பு இல்லை, அவர் அதனால் எங்களை விமர்சிக்கலை, ஆனால் எதிர்கட்சி நாங்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறார். இந்த 2வது இடத்துக்குத்தான் போட்டி நடக்குதா? அது அப்படி தான் பார்க்கணுமா? விஜய் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அதற்கான ஸ்டேட்மெண்ட் தானா? இல்லை, இது அதிகப்படியான ஒரு எண்ணம். இது இல்லை, அந்த எண்ணம் ஒரு பக்கம் இருக்கலாம். நான் கேட்குறது அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது 2வது இடத்துக்கு தான் போட்டின்னு அதை மடைமாற்றுறாங்க இல்லையா? அது மடைமாற்றம். 2வது இடத்துக்கு தான் போட்டின்னு மடைமாற்றம் தான் பண்ணுறாங்க. தாவேக்காக்கும் திமுக தான் போட்டின்னு விஜய் சொன்னது அதிகப்படியான வார்த்தை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதிமுகவை குறைச்சி மதிப்பிடாதீங்க. அதிமுகவை எல்லாரும் குறைச்சி மதிப்பிடுறதுக்கான காரணம்லாம் 2-3 காரணம் இருக்குது. ஒன்று, அதிமுகவோட சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. அது ஒரு காரணம். ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ப்ரெசன்ஸ் இருந்ததுன்னா அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இருக்கிற பலத்தை இருக்கிறத விட 10 மடங்கு ஊதி பெருக்கி காமிக்கிறதுக்கு சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் வேணும். அது அதிமுகவுக்கு இல்லை. 2வது, ஆங்கிலத்தில் பேசக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கி அதிமுகவில் இல்லை. ஜெயலலிதாவோட அது போச்சு. டெல்லியில் நேஷ்னல் மீடியாவோட அட்டென்ஷனை ஈர்க்கிற அளவுக்கு அதிமுகவில் பேசுகிறதுக்கெலாம் ஆளே இல்லை. இந்த காரணங்களால், இந்த 3-4 காரணங்களால் அதிமுக ஏதோ மொத்தமாக முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அது இன்னமும் ஒரு பவர்ஃபுல் என்டைட்டி தான் நான் பார்க்குறேன். ரெட்டலே என்பது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சின்னம் தான். அதிமுக ஒன்றுபட்டால், அது பிஜேபியோட சேர்ந்தால் கூட திமுகவுக்கு மிக வலுவான போட்டியை உண்டாக்க முடியும். இன்னும் 1 வருஷம் இருக்குது. எதுவும் நிரந்தரம் கிடையாது, சாஸ்வதம் கிடையாது. அதனால் இப்போயே யார் எதிர்கட்சி யார் ஆளுங்கட்சின்னு சொல்ல முடியாது. நாங்கள் தான் நம்பர் 1 நம்பர் 2க்கு தான் போட்டின்னு சொல்வதெல்லாம் அதிகப்படியான வார்த்தை. தாங்களே அவர்கள் திருப்திப்படுத்தி கொள்ளக்கூடிய வார்த்தை. இந்த ராத்திரியில் காட்டுக்குள்ளே போகிறவன் சத்தமாக பாட்டு பாடிட்டே போவான், தான் பயத்தை வெளிக்காட்டாமல் இருக்குது. அந்த வேலையை தான் இன்றைக்கி திமுக செய்யுது. நிரந்தரமாக திமுக தான் ஆட்சி செய்யணும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரு. இது சனாதன தர்மம் இல்லையா? இது சனாதனத்தை எதிர்த்த அறிவு குழந்தைகள் இப்போ எங்கே போனாங்க? நிரந்தரமானதுன்னு எதுவுமே கிடையாது. சனாதனத்தை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம்? அது நிரந்தரமானது, அதனால் நிரந்தரமானதுன்னு எதுவுமே கிடையாது, அதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோன்னு தானே சனாதன எதிர்ப்பு மாநாடு ஊராக நடத்துனீங்க. எவருக்கு அது விஜயோட ஒரு படம் வந்தது, ஆல் டைம் கிரேட். அது என்ன படம்? அது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு ஒரு படம், கோட்டு. அந்த படம் வந்தப்போ நம்மளுடைய நண்பர் ரவிக்குமார் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், இது சனாதன தர்மம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கோட்டு படம் வந்தது. அது ஒரு படம். அது படத்துக்கு எந்த லாஜிக்கும் கிடையாது, எந்த கர்மமும் கிடையாதுன்னு தெரியும். எம்ஜிஆர் காலத்துலேருந்து ரஜினி காலத்துலேருந்து விஜய் காலம் வரைக்கும். அது ஒரு சினிமா, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு. அது எப்படி எல்லா காலத்துலேயும் நான் தான் சிறந்தவன்னு நிரந்தரமானவன் எப்படி சொல்லலாம்? இதுதான் சனாதனம், இது கண்டிக்கத்தக்கதுன்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இது அபத்தமான ஒரு ட்வீட், ரவிக்குமாரோட ட்வீட்டு. இன்றைக்கி திமுக தான் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக ஆட்சி செய்யணும்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. நம்ம ரவிக்குமார், திருமா, மார்க்சிஸ்ட் தோழர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வர வேண்டும்.
இது உங்களுக்கு சனாதனமாக படலையா? இந்த வார்த்தை எப்படிங்க வாயிலேருந்து வரலாம்? நாங்கள் தான் நிரந்தரோன்ற வார்த்தை ஒருத்தர் வாயிலேருந்து வருதுனாலே அது பகுத்தறிவா? அது திராவிட மாடலா? பெரியார் வரி வந்தவங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நிரந்தரம்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அப்போ அதிகார மமதையும் அதிகார வெறியும் தானே உங்கள் கண்ணை மறைக்குது. சனாதன தர்மத்தை எதிர்க்கும்போது சொன்ன வார்த்தை இது தானேங்க, நிரந்தரமானதுன்னு எதுவுமே கிடையாது, எதிர்க்கணும். ஒரு சினிமாவுக்கு எதிர்த்தீங்க. இன்றைக்கி திமுக தான் நிரந்தரமாக ஆட்சி பண்ணுன்றாங்க. முதலமைச்சர் சொல்கிறாருங்க, மற்றவங்க சொன்னால் கூட சரி, அவன் புத்தி இல்லாமல் திமுககாரன் பேசுகிறான், நிரந்தர முதலமைச்சர் ஸ்டாலினும் அது ஜெயலலிதா சொன்னதுக்கு ஈக்குவல் தானே. அவர் சொல்லலைங்க, அவர் மந்திரிங்க யாருமே சொல்லலை. எவனோ கீழே இருக்க 4 படி கீழே இருக்குன்னு சொல்கிறதுக்கு கட்சி எப்படிங்க பொறுப்பாக முடியும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் ஒரு 10% லாஜிக் இருக்குது. ஆனால் திமுக தான் நிரந்தரமாக தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சின்னு ஸ்டாலினே சொல்கிறாரு. இது என்ன பேர்? இது என்ன பேர்? அப்போ உங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் வந்து 24 நீங்கள் தான், மற்றவங்க யாரும் இல்லை. ஆப்கி பார் 400 மாதிரி நீங்கள் வந்து 234 உங்களுக்கு தானே நீங்கள் உறுதியாக நம்புறீங்க. அந்த கனவுல அந்த மமதையில் தான் இவ்வளோ பேச்சும் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது. இல்லை, இது திமுக சொல்லும்போது கூட ஒரு லாஜிக் இருக்குது, நாங்கள் தான் ஆளுங்கட்சி, நாங்கள் நம்பர் 1 அப்படி. கரெக்ட். ஆனால் அது திருமாவளவன் அவர்களுமே அதையே சொல்றாரு. அவருடைய மேடையில திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும், இரண்டாவது இடத்துக்கு தான் போட்டி நடக்குது, முதலிடம் நம்ம கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றது. ஆமாம், அது கூடுதலாக சீட்டு கேட்கறதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. 234 ஜெயிக்கணும்னு திமுக பேசிட்டு போட்டுங்க. திரும்ப ஏங்க இவ்வளோ விசுவாசத்தை காட்ட வேண்டிய அவசியம் வந்தது? இன்றைக்கி எடப்பாடி போய் அமித்ஷாவை பார்த்தோன்னா ஏடிஎம்கே ஆப்ஷனும் திமுக விசிக்காக நிரந்தரமாக காலி. விஜய் வந்து மண்குதிரை, நம்ப முடியாது அது மண்குதிரையா நீர்குதிரையான்னு தெரியல. அன்டெஸ்டட் ஓட் பேங்க்கு கெடுக்கலாமே ஒழிய விஜய் ஒன்றும் ஜெயிக்க போகிறது கிடையாது. பெரிய அளவில் கெடுப்பார், அது உண்மை. விஜயை பார்த்து திமுக பயப்படுது நடுங்குதுன்றதெல்லாம் உண்மை தான். ஆனால் விஜயை நம்பி யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா திமுகன்றது ஒரு ஆலமரம், அது ஒரு இன்ஸ்டியூஷன், அது கையில் அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, மீடியா இருக்குது, எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் விட முக்கியமாக நாங்கள் தான் அடுத்த தடவை ஜெயிக்க போகிறோன்ற அந்த ஒரு பிம்பத்தையும் க்ரியேட் பண்ணி விட்டாங்க. அதனால இவங்களுக்கு வேறு போக்கிடம் கிடையாதுங்க. இப்போ இருக்க 6 சீட்டை தக்க வைக்கிறதுக்காவது இனிமேல் திமுக தான் அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்கணும்னு திரும்ப பேசி தான் ஆகணும். எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது. இந்த ஒட்டுமொத்த நெரேட்டிவாக அருவருப்பாக இல்லையா கார்த்தி உங்களுக்கு? தொலைக்காட்சியை திறந்தால் இதே விவாதம் தான். திமுக எத்தனை சீட்டு ஜெயிக்கும், அண்ணா திமுக என்ன ஆக போகுது, பிஜேபி கூட்டணி என்ன ஆக போகுது, யார் தலைவர்? ஏண்டா மாநிலத்தில் 1000 பிரச்சனை இருக்குது, அதை பற்றி ஒருத்தன் கூட பேச மாட்டேன். இல்லை, அதை தான் நான் கேட்பேன். அவருடைய மேடையிலேயே அவர் பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, அவர் பேசிகிட்டு இருக்கார். ஆனாலும் இந்த விஷயத்தை அவர் தொடர்றது 2வது இடம் தான், போட்டி வந்து திமுக கூட்டணியோட கிடையாது, எல்லாருமே அடுத்தடுத்த நிலைக்கு தான் ஆசைப்படுறாங்க. இப்போ இவங்க எங்கே இருக்காங்கன்ற ஒரு கேள்வியும். இவங்க அந்த கூட்டணி உள்ளே இருக்காங்க, தேமுதிகவையும் உள்ளே இழுத்தாங்கன்னா இப்போ இருக்க 6 சீட் அவங்களுக்கு கிடைச்சாலே பெரிய விஷயம். தேமுதிக உள்ள வந்து அதுவுமே கிடைக்காது. அது கிடைக்கும், ரொம்ப போராட வேண்டியிருக்கும். அங்கேயும் ஃபுட்போர்டில் தொங்குறாங்க. டிஎம்கே அலையன்ஸில் நீ ஃபுட்போர்டில் தொங்கிட்டு இருக்காங்க. ஓவர் க்ரௌடட். அது டெல்லியில் எப்படி மோடி 1.0 2.0 பிஜேபி அலையன்ஸ் என்டிஏ அலையன்ஸில் ஃபுட்போர்டில் தொங்கினாங்களோ, டாப் மேலாம் உட்காந்துன்னு போனாங்கல்ல, அதுதான் இன்றைக்கி திமுக நடக்குது. எல்லா கட்சியும் கேளுங்க, திமுக ஆதரிக்கிறாங்க. அந்த கூட்டணியை காப்பாற்றுறதே திருமாவளவன் தானே, அப்படி தானே சொல்கிறாங்க. அப்படிதான் சொல்கிறாங்க. ஆனால் ஆயுதமே திருமாவளவன் தான். என்னங்க, அந்த கூட்டணியோட முக்கிய ஆயுதமே திருமாவளவன் அவர்கள். அதெல்லாம் கரெக்டு தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து தேமுதிக உள்ளே இழுக்கிறாங்கன்னு பேச்சு வந்ததுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? இதை பாருங்க, என்ன உங்களுக்கு தேமுதிக உள்ள வந்தால் என்ன அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் திமுக எப்படியும் வந்து 170 சீட்டாக ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க. மிச்சம் இருக்க 64 சீட்டு எத்தனை பேருக்கு பிரித்து கொடுக்கணும்? காங்கிரஸ் இருக்குது, விசிகா இருக்குது, 2 கம்யூனிஸ்ட் இருக்காங்க, மதிமுக இருக்காங்க. இதில் எத்தனை பேர் இவங்க சிம்பிளில் போன தடவை மதிமுக இவங்க சிம்பிளில் நிற்க வச்சாங்க, இந்த தடவை நிற்க வைப்பாங்களா தெரியாது. விசிகாவுக்கு லாஸ்ட் டைம் 6 கொடுத்தாங்க, எல்லாருக்கும் போன தடவை 6 6 6 6. இந்த தடவை ஒரு சீட் ஏற்றினாலும் எல்லாருக்கும் அந்த ஃபார்முலா தான் வைப்பாங்க. டஃபாக பார்கெயின் பண்ணுவாங்க. இன்னொன்று, இந்த கட்சிகள்லாம் எங்கே போவாங்க அதை சொல்லுங்கள் நீங்கள். ஏன்னா இங்கே நின்னா வெற்றி வாய்ப்பு பிரகாசம் தான், நான் அதை ஒத்துக்கிறேன். அறிவாலயத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு கேமராவுக்கு தூக்கி காமிச்சிங்கனால இவங்க வந்து தேர்தல் அதிகாரி முன்னால் ஜெயிச்ச சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு ஈக்குவல், நான் ஒத்துக்கிறேன். மற்ற கட்சிக்கு போனீங்கன்னா அது இல்லை. அதுதானே இன்றைக்கி திமுகவோட பலமே. அதுவும் ஏடிஎம்கே பழனிசாமியும் அமித்ஷாவும் சந்தித்த பிறகு ஊசலாட்டத்தில் இருந்த மைனாரிட்டிஸ் ஓட்டும் கூட இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு வேறு என்ன ஆப்ஷன்? திமுக ஹார்டாக பார்கெயின் பண்ணோம் கார்த்தி, ரொம்ப ஹார்டாக திமுக இந்த தடவை பார்கெயின் பண்ணோம், ரொம்ப வலுவாக பேரம் பேசுவாங்க. 21 திமுகவை வந்து அதாவது வந்து திமுக கடுமையான அழுத்தத்தை நிர்பந்தத்தை கொடுத்து பேரம் பேசுன மாதிரி தோழமை கட்சிகளால் 26 பேச முடியாது. ஏன்னா டிஎம்கேவோட டேர்ம்ஸில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்னு எனக்கு தோணுது. இருக்கிற 6 அப்படியே. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, யாருக்கு எவ்வளோ சீட்டு ஒதுக்குறாங்களோ அது அத்தனை பேருக்கு ஈக்குவலாக ஒதுக்கணும். 21 என்ன பண்ணாங்க, 2 லெஃப்ட்டு மதிமுக விசிக எல்லாருக்கும் 6 6 6 6 கொடுத்து கோவப்பட முடியாது இல்லையா? ஆமாம் முடியாது. இப்போ ஒருத்தருக்கு ஏற்றாலும் மற்றவங்க கேட்பாங்களே. இதில் தேமுதிக உள்ளே வந்ததுன்னா இவ்வளோ தான் தருவேன்னு சொன்னாலும் கோவப்பட முடியாது. ஒன்றும் முடியாது, கொடுக்கறத வாங்கிட்டு நீ போகணும். அதைத்தான் சொல்கிறேன். அமித்ஷா
எடப்பாடி மீட்டிங்க்கு பிறகு ஒரு பெராடிகம் ஷிஃப்ட் மாறி இருக்குது. இவங்களால் இன்னும் பேரம் பேச ஸ்டேஜெல்லாம் கிடையாது. தேமுதிக உள்ளே இழுக்கிறாங்க அப்படின்னா அது இன்னும் நல்லா தெரிஞ்சிடும். இப்போ வரக்கூடிய ராஜ்யசபா எலெக்ஷனில் அது ஓரளவு அந்த அறிகுறிகள் வரலாம். ஏன்னா 6 சீட்டு இருக்குது, 4 சீட்டு ஈஸியாக டிஎம்கே அலையன்ஸ் கொண்டு போயிடும், 2 ஏடிஎம்கே இருக்குது. அந்த 2ல் 1 தட்டி பறிக்கிறது இவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அந்த 2ல் 1 வந்து எடப்பாடி ஈஸியாக 34 சீட்டு கொடுத்துருவாரு. மிச்சம் இருக்கிறதுல வந்து ஓபிஎஸ் டீம் தகராறு பண்ணுது, செங்கோட்டையன் தகராறு பண்ணுறது, 4 ஓட்டு குறையுதுன்னா இவங்க கஷ்டம். அப்போ திமுக விளையாடும், கண்டிப்பாக விளையாடுவாங்க அவங்க. அதனால் இது ஹார்ட் பார்கெனிங்கெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய ஸ்கோப் இருக்கிறதா தெரியல. ரெண்டாவது, புதிய அணிகள் உள்ளே வந்துன்னா, தேமுதிக உள்ளே வந்துன்னா நான் அவங்களே அட்ஜஸ்ட் பண்ண எல்லோரும் 6 சீட்டு வாங்கிக்குவாங்க, 5 சீட்டு வாங்கிக்கோங்க கூட சொல்லுவாங்க. பேரத்தை 4லேருந்து ஆரம்பிப்பாங்க, இவங்க 7, 8ன்னுவாங்க, கடைசியில் 6ல் வந்து நிற்கும். இப்போயே அது எல்லாம் காரியத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்ருப்பாங்க. உங்களுக்கு வந்து இல்லை அவ்வளோ சீக்கிரமாக வந்து திரும்ப வந்து பேசுகிறாருன்னா திரும்ப வேறு வழி இல்லை. திரும்பக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது சொல்லுங்கள்? சகிப்புத்தன்மைக்கு இன்றைக்கி ஒரு உதாரணமாக அவர் தான் இருக்கிறாரு. இல்லை, சமீபத்தில் கூட அவர் சொல்லும்போது ஒரு வீடியோ அவருடைய ஃபேஸ்புக்லேருந்து போடும்போது, யாரும் யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூஸ்க்கு ஒத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களுமே அதில் யாருக்கு சொல்கிறாரா? கட்சிக்காரங்களுக்கு ஒத்துக்காதீங்க, நிறைய அவங்களுடைய பின்னணி என்னன்னு பாருங்கள், அவங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பேட்டி கொடுங்க, தலைமையில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அனுமதி வாங்கிட்டு பேட்டி கொடுங்க அப்படின்ற ஒரு இடத்துல. அது அவங்களோட உட்கட்சி விவகாரம். அது ஓரளவு நியாயமானதும் கூட. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப அதிகமாக யூடியூப் சேனல்ஸில் வந்து இது வந்து ஒரு ஜேர்னலிசம் பண்ணுறோன்ற அந்த கான்செப்டே மாதிரி ஹெவி அஜெண்டாவோட உட்காந்து, அதுவும் எலெக்ஷன் இருக்கும்போது இன்னும் அதிகமாகவும் இப்போயே ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்குது. குறைஞ்சபட்சம் நேர்மை இல்லாமல் பேட்டி எடுக்கிறவங்க வந்து செயல்படுறாங்க சிலர். அதனால் யாரை பேட்டி எடுக்கிறாங்களோ அவங்க சொல்லாததெல்லாம் சொன்ன மாதிரி போட்டு தம்புனையில் கண்டமேனிக்கு வச்சு இஷ்டம் போல் பேசுகிறதுன்றதெல்லாம் கட்சிகளுக்கு வந்து நெருக்கடி தான். அதில் திரும்ப சொன்னதில் எந்த தவறும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். அது கரெக்டு தான். அது எலெக்ஷன் நெருங்கும்போது அவங்க கூடுதல் எச்சரிக்கையோடு தான் இருக்கணும். தெர் இஸ் நத்திங் ராங், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பிரச்சனை திமுக அவங்கள எப்படி கையாள போகுதுன்றது தான். கொடுக்குறத வாங்கிட்டு போகணுங்க, இவங்களுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாதுங்க. ஏடிஎம்கே ஃபேக்டர் இப்போ எடப்பாடியை போய் அமித்ஷாவை போய் எடப்பாடி பார்த்தோன்னே கொஞ்சம் நஞ்சம் நப்பாசையும் இவங்களுக்கெல்லாம் எவாபரேட் ஆகிடுச்சு, ஆவியாக போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதை நம்மளே பேசியிருந்தோம். ஆமாம், உண்மையிலே ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து. இப்போ இனிமேல் வந்து அவங்க அலையன்ஸ் இல்லைன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஏடிஎம்கேவோட நம்பகத்தன்மை அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. நான் பிஜேபி எதிர்ப்புன்னு 2.5 வருஷமாக காட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க, கரடியாக கத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாமே வந்து வேலையில் கரிச்ச நீராக போயிடுச்சு. இதை ஒழுங்காக பார்லிமெண்ட்லேயே போய் செஞ்சிருந்தா கூட 10 சீட்டு 12 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். அதையும் கோட்டை விட்டு நிற்கிறீங்க. அது இயல்பான கூட்டணியாகவும் இயல்பாக கூட்டணியாக மாறி இருக்கும். 4ஆம் வட்டத்தில் தமிழ்நாட்டில் இந்த கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகும்போது, ஸ்டாலின் கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகும்போது அது அறுவடை செய்கிறதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு இருந்திருக்கும். டஃப் ஃபைட் இருக்கும் கண்டிப்பாக. நான் சொல்கிறேன், ஏடிஎம்கே என்டிஏ அலையன்ஸ், ஏடிஎம்கே தலைமையில் பிஜேபி, பாமக, தேமுதிக அந்த குட்டி கட்சிகள்லாம் சேர்ந்து தட் வில் பி டஃப் அலையன்ஸ். எதிர்க்க விஜயும் சீமானும் தனித்தனியாக நின்னாலும் டிஎம்கே அலையன்ஸும் பவர்ஃபுல்லான அலையன்ஸ். கடுமையான போட்டி இருக்கும். அவ்வளோ சுலபமாக யாரும் ஜெயிக்க முடியாது. யார் ஜெயித்தாலும் மெஜாரிட்டி வராது. ஃபார் த ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு அசம்பிளி அசம்பிளியாக தொங்கு சட்டமன்றமாக அமைய வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். அவ்வளோ ஈஸியாலாம் ஜெயிச்சு. இதில் விஜய் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணி கண்டிப்பாக ஒரு எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாருங்க, அதுலேயும் சந்தேகம் வேணாங்க. விஜய் வந்து இஸ் கட்டிங் இன் டு எவ்ரி ஒன்ஸ் ஓட்ஸ். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸையும் பெருசாக ஒரு ஓட்டை உடைக்கிறாருன்னு தான் சொல்கிறாங்க. மேபி அட்வான்டேஜ் திமுகவுக்கு போய் முடியலாம். டிஎம்கே அலையன்ஸ்க்கு எதிரான ஓட்டெல்லாம் சதுருது. அந்த காலத்திலே பிரணாய் ராய் சொல்லுவார், இந்த எலெக்ஷன்ஸை பற்றி யார் ஜெய், ரொம்ப சிம்பிளாக ஒரு தியரி சொல்லுவார் அவர். IOUன்னுவார் அவர், இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி, எதிர்கட்சி ஒற்றுமைகளுடைய பட்டியல். அதை வச்சே நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் இந்த கவர்மெண்ட் போதா இருக்க போதா. 3ஆ உடையுதுங்க. உடையும் போது வெற்றி வாய்ப்பு திமுக தான் அதிகம். ஆனால் பழைய மெஜாரிட்டி வருமானா அதுதான் பெரிய கொஸ்டின். 4 முனை போட்டியாக 3 முனை போட்டியாக சுருக்கினாங்கன்னா இன்னும் வெற்றி வாய்ப்பு திமுக குறையும். 2 முனை போட்டியானா காலி, மொத்தமாகவே தோற்றுரும். 2 முனை போட்டிக்கு வாய்ப்பே இல்லை. விஜய் தனியாக நிற்க போகிறாரு கண்டிப்பாக. சீமான் ஒரு பக்கம், ஏடிஎம்கே தலைமையில் அந்த 19 அலையன்ஸ் வந்துடும். டிஎம்கே அலையன்ஸ் அப்படியே இன்டாக்ட்னா டஃப் ஃபைட் இருக்கும். மிக அதில் வந்து டிஎம்கே அலையன்ஸ்க்கு எதிரான ஓட்டு 3ஆ உடையுதுன்ற மாதிரி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு எதிரான ஓட்டு 3ஆ உடையுதுன்றதும் அவங்களுக்கும் சாதகமாக முடியலாம். அதனால தான் சொன்னோம், ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாடு அசம்பிளியில் வரலாறுல முதன்முறையாக யாருக்குமே பெரும்பான்மை இல்லாத தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகம் என்று நான் பார்க்கிறேன். அதை நோக்கி தான் இது போகுதுன்னு எனக்கு தோணுது. நம்ம ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்ட மாதிரி விஜயிலேருந்து தான் இது மறுபடியும் அங்கே தொடங்குது. விஜயை தொடர்ந்து விமர்சிக்கிறதே ஒரு வேலையாகவே அந்த கட்சிகளில் வச்சுருக்காங்க. அது கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி,
சொந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதை வச்சிருக்கிறதே அது ஒரு அஜெண்டாவாக பார்க்கப்படுது. ஆமாம், முதல்ல இக்னோர் பண்ணலாம்னு நினச்சாங்க, இப்போ முடியாதுன்னு. விஜய் பற்றி எந்த டிபேட் எடுத்தாலும் திமுககாரங்க தொலைக்காட்சி வாதங்களுக்கு வரமாட்டாங்க. இப்போ அவங்களே வழியை வந்து உட்கார ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா விஜயை வந்து இனிமேல் எதிர்த்து தான் அரசியல் பண்ண முடியும், ஒதுக்கிட்டு போக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ டிபேட்டில் உட்காந்துட்டு கத்திக்கிட்டு பிரச்சனையை திசை திருப்பிக்கிட்டு அவங்க வந்து வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. களத்தில் அவர் வந்து கடுமையாக ஓட்டை உடைக்கிறார். 5 ஓட்டில் ஒரு ஓட்டு விஜய் ஓட்டாக மாறுது. அது யாரெல்லாம் பாதிக்குன்றது தான் இன்றைக்கி நம்மளால் எடை போட முடியல. ஏன்னா இந்த ஓட்டர்ஸ்க்கு அந்த கருத்து கணிப்பு வந்ததுக்கப்புறம் அது உண்மையா பொய்யா அப்படின்றத தாண்டி அவருக்கு 2வது இடம் வந்தது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா பார்க்கப்படுது இல்லையா? அது கூட்டணி கட்சியில் அது திருமாவளவன் கூட அவர் சொல்கிறார், அதையும் குறிப்பிட்டு தான் பேசுகிறாரு. உடனே அவர் களத்துக்கே வரல, அவருக்கு 2வது இடமா எப்படி இது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுன்றது. ஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கி இந்த கருத்து கணிப்பை கேள்வி கேட்கக்கூடியவங்க அதில் இருக்க ஒரு போர்ஷனை கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க. ஸ்டாலின் தான் நம்பர் 1ன்றதை கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க. நம்பர் 2 விஜய்ன்றதை மட்டும் கேள்வி கேட்குறாங்க. அதில் சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கருத்து கணிப்பை நீ ஒன்று முழுசாக ஏற்றுக்கணும், இல்லை முழுசாக நிராகரிக்கணும். ஒரு கருத்து கணிப்பை முழுசாக நீ ஏற்றுக்கணும், இல்லை முழுசாக நிராகரிக்கணும். நான் 50% ஏற்றுப்பேன், 50% ஏற்றுக்க மாட்டேன்றது என்ன விதமான அறிவு நேர்மை? ஸ்டாலின் நம்பர் 1 தலைவர் இதில் மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னால் தொடர்ந்து பல ஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பில் வந்து திமுக ஜெயிக்கும், ஸ்டாலின் தான் இந்தியாவிலே பெஸ்ட்டு சிஎம், தமிழ்நாடு தான் நம்பர் 1 ஸ்டேட்டுன்னு எத்தனையோ ஒப்பீனியன் போல்ஸ் வந்தப்போ அப்போல்லாம் வந்து இந்த நாக்கில் நரம்பு இல்லைல்ல, இந்த வாய் இருக்குல்ல வாய், அது வந்து இது எந்த டேட்டா அடிப்படையில் எந்த சாம்பிள் சைஸ்னு ஒன்றுமே கேட்காது. யார் திமுகவோ அல்லது திமுகவுடைய கொத்தடிமைகளோ அதை கேட்டதே கிடையாது. இப்போ முதல் முறை என்ன கேட்குறாங்க, விஜய் நம்பர் 2ன்னா உங்கள்கிட்ட என்ன டேட்டா இருக்குது, உங்கள்கிட்ட என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸு? ஸ்டாலின் தான் நம்பர் 1ன்றானே, அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீ கேட்கல. விஜய் நம்பர் 2ன்னும் போது அதுக்கு மட்டும் ஏன் கேட்குற? அதில் உங்களுக்கு சந்தேகம் இல்லைன்றாங்க. ஸ்டாலின் தான் நம்பர் 1ன்றதுல டவுட் இல்லை. அப்போ நம்பர் 2க்கு நான் அதை தான் சொல்ல வரேன். ஒரு கருத்து கணிப்பில் நீ ஒன்று அந்த கருத்து கணிப்பை மொத்தமாக ஏற்றுக்கணும், இல்லை மொத்தமாக நிராகரிக்கணும். அந்த கருத்து கணிப்போட ஒரு போர்ஷனை ஏற்றுக்கிற, இன்னொரு போர்ஷனுக்கு என்ன டேட்டானா ஏன் அதை முதல் இதுக்கு கேள. இது என்ன மாதிரியான அறிவு நேர்மை? எனக்கு பிடிச்சதாக இருந்தால் அந்த டேட்டாவை இந்தியா டுடேவே சொல்லிவிட்டது பார் அப்படின்வாங்க. எனக்கு பிடிக்கலன்னா ஆரிய சூழ்ச்சி இருக்கவே இருக்குது, பார்ப்பன சூழ்ச்சி ஆரிய சூழ்ச்சி, இப்படி தான் கலைஞர் எழுதுவார் முரசொலியில். ஐயகோ பார்த்தாயா உடன்பிறப்பே பார்ப்பன சூழ்ச்சி ஆரிய சூழ்ச்சி, தனக்கு ஓணுன்னா இந்து பத்திரிகையை எழுதி விட்டது பார்த்தாயா உடன்பிறப்பே. இதை தாவேக்கா பண்ண முடியுமா? இது தாவேக்கா ஏங்க அவ்வளோ தூரம்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பவர் கிடையாதுங்க. நான் இந்த ஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பை முழுசும் நம்புகிறேங்க. விஜய்க்கு ஒரு ஹியூஜ் சப்போர்ட் பேஸ் இருக்குங்க. இன்னும் ஒரு வருஷத்தில் அது மாறலாம், அதெல்லாம் நான் மறுக்கல. இன்றைக்கி இஸ் நம்பர் 2 அப்படின்ற மாதிரி வரக்கூடிய அந்த கருத்து கணிப்பை வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக்காக பார்க்கும்போது நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் பொலிட்டிக்கலாக போய் நிற்கும்போது கிரவுண்டில் ஏடிஎம்கேவை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியும். இதில் எடப்பாடிக்கு 10% தான் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தும் அதில் நிலவுதில்லை. அந்தளவுக்கு அவர் அன்பாப்புலர் ஆயிட்டாரா எடப்பாடி? அவ்வளோ வந்து வெறுக்கப்படுறாரா மக்களால்? அதாவது இது ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டம், ரொம்ப சிக்கலான கேள்வி இது. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த நம்பர் 2ன்றதை கூட இன்னும் நீங்கள் எப்படி ரீடிஃபைன் பண்ணணும், அதாவது வந்து டீகோடு பண்ணணும்னா, அவர் வந்து அவரோட சப்போர்ட் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. விஜயோட சப்போர்ட் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. மேபி அவர் நம்பர் 3 கூட இருக்கலாம், ஏடிஎம்கே நம்பர் 2 இருக்கலாம். எடப்பாடின்றது இல்லை, ரெட்டை இல்லைன்னு வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா வந்து டிஎம்கே ஏடிஎம்கே விஜய் அப்படி வந்து நிற்கும். இந்த கொஸ்டின்ஸை போடுறதுல வந்து பல சிக்கல்கள் இருக்குது உங்களுக்கு வந்து. ஏன்னா எடப்பாடி அவ்வளோ கீழே டவுனில் போயிட்டாருன்னா அப்படி போக வாய்ப்பு வந்து குறைவுன்னு நான் யாருக்கு பார்க்குறேன்னா, எடப்பாடிக்கு பார்க்கல, ஏடிஎம்கேக்கு பார்க்குறேன். விஜயை விட இப்படி வச்சுக்கோங்க, விஜய் எடப்பாடியை விட மேலே இருக்காரான்ற கேள்வியே தப்பு. தாவேக்கா அதிமுக விட மேலே இருக்கா? அதிமுகவை தாவேக்காவால் 26ல் வீழ்த்திட்டுலாம் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா முதல் எலெக்ஷன்லேயே ஒரு பவர்ஃபுல்லான பார்ட்டியை ரெட்டலைன்னு ஒரு பெரிய சிம்பல், மந்திர சிம்பல், அதை வந்து வீழ்த்திட முடியும்லாம் எனக்கு தோணலை. ஏன்னா இவங்களுக்கு இன்னும் அடுத்து சிம்பல் கொடுக்கல, அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. விஜயை விட எடப்பாடிக்கு செல்வாக்கு குறைவா என்ற கேள்வி தவறு கார்த்தி. இது தாவேக்காவை விட அதிமுகவுக்கு செல்வாக்கு குறைவான்னு கேட்கணும். நீ தனிநபர்களை ஏன் முன்னிறுத்துற? சரி, அப்படியே நான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த சர்வே வந்து உங்களுக்கு வந்து விஜயா உதயநிதியா எடப்பாடியா வந்திருந்தா ரிசல்ட் வேறு மாதிரி வந்திருக்கலாம்ல, அப்படியும் போயிருக்கும்ல. அப்போ இந்த நாக்கு இன்னும் புரட்டி பேசல. இப்போ அது மாறிடுச்சு இல்லையா? இப்போ இந்த உதயநிதி ஸ்டாலினோட கம்பேர் பண்ணுற விஷயமே மாறி ஸ்டாலின் தானே, ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்படி தானே வருது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், உதயம் இன்னைக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டி தான் இல்லையா? டெப்டி சிஎம் நீங்கள் எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு தெரியும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து அந்த ஃபைட்டை விஜய் வர்சஸ் ஸ்டாலின்லேயே தானே வச்சுருக்கீங்க. இல்லை, அது ஆரம்பத்தில் இருந்தது, இப்போ மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். தன்மை மாறி இப்போ மறுபடியும் ஸ்டாலின்கிட்டே வந்துருச்சு. ஸ்டாலின்கிட்டே வந்துருச்சு. ஏன் வந்தது?
இல்லை என்னுடைய புரிதல் அப்படி இருக்கு, எனக்கு தெரியல. இல்லை இல்லை, அப்போ ஸ்டாலின் வந்து இப்போ நீங்கள் வந்து உதயநிதியை விஜய்க்கு எதிராக நிறுத்துனீங்கன்னா விஜய்க்கு தான் அட்வான்டேஜ், அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குதுன்னா விஜய் வர்சஸ் ஸ்டாலின் தான் போகுது. அது இப்போ மீடியாவில் திமுக இருக்கக்கூடிய ஹோல்டு என்னன்றது தெரியும். ஏன் இன்றைக்கி நீங்கள் அதையும் பேச வேண்டியதானே? ரீஓரியன்ட் பண்ணி சர்வே விட எடுக்க மாட்டான் இப்போதைக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தாவேக்காவா அதிமுகவா அதுதான் கரெக்ட் ஆர்குமெண்ட்டாக இருக்கும். விஜயா எடப்பாடியான்ற ஆர்குமெண்ட்டு ரொம்ப தவறான ஒரு ஆர்குமெண்ட்டு. இந்த தன்னிலைப்படுத்தக்கூடிய அந்த போக்கு தமிழ்நாடு அரசியலில் ஒரு ஆபத்தான போக்கு நான் பார்க்குறேன். இப்போ நேற்று பார்க்குறேன் தொலைக்காட்சி வாதத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஸ்டாலின் வாசஸ் என்டிஏன்றாங்க. ஏன் நீ திமுக வாசஸ் என்டிஏன்னு சொல்ல மாட்டேன்ற? ஏன் நீ இங்கே மட்டும் இங்கே தனிநபரை முன்னிறுத்த? ஸ்டாலின் வர்சஸ் என்டிஏ, ஸ்டாலின் வர்சஸ் அந்த ஒற்றை மனிதர் வர்சஸ் இந்த கூட்டணி. ஏன் இது கூட்டணி தானே, இது ஒன்றும் தனிநபர் கிடையாது. இவங்களும் 10,000 கோட்டு 10 கட்சி கூட்டணியா? இப்போ 10,000 கட்சி கூட்டணி தான் இவங்களும். அங்கே கூட்டணின்ற இங்கே தனிநபர் நீ ஏன் பேசுகிற? நீ பேசுகிறவர் ஒரு பத்திரிகையாளர், திமுக ஆதரவு நிலையில் ரொம்ப அக்ரஸிவாக ரொம்ப தீவிரமாக திமுக எது செய்தாலும் ஆதரிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், திமுகவுக்கு எதிராக சுண்டு விரலை கூட உயர்த்தாத பத்திரிகையாளர். அவர் சொல்கிறாரு இது வந்து திமுக ஸ்டாலின் வர்சஸ் என்டிஏன்றாரு. எப்படி உன் வாயிலேருந்து அது வருது? நீ ஒப்பீடு வந்து ஒரு பக்கத்தில் ஒரு தனிநபரை சொல்கிறீங்கன்னா இன்னொரு பக்கத்துலையும் தனிநபர் சொல்லணும். இந்த பக்கத்தில் நீ ஒரு கட்சியை கூட்டணியை சொல்லணும், இந்த பக்கத்தில் நீ கட்சியை தான் சொல்லணும். அப்போ இந்த போக்கே ஆபத்து. ஆப்கி பார் மோடி சர்க்கார் சொன்னது எவ்வளோ பெரிய தப்பு. அப்படி தான் நீ ஆப்கி பார் ஸ்டாலின் சர்க்கார்னு சொல்லணும். ஆப்கி பார் டிஎம்கே இந்தியா கூட்டணி இப்போ எங்கே போச்சு? நீங்கள் இந்தியா கூட்டணியை பற்றி பேச்சே இல்லையா? திமுக கூட்டணி தானே இருக்குது. திமுக கூட்டணி தாண்டி ஸ்டாலின் கூட்டணி தானே வருது. ஸ்டாலினா விஜயா எடப்பாடியா அண்ணாமலையான்னு போகிறீங்களே, இதுவே ரொம்ப தப்பான ஒரு வகைப்படுத்துதல் இல்லையா? இதை மோடிக்கு டெல்லியில் பண்ணும்போது குதிச்சிங்கல்ல, நம்ம தனிநபருக்கு ஓட்டு போடல கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுறோன்னு. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் பொத்தின்னு இருக்கீங்க? அப்போ அங்கே செய்கிறது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே செய்கிறீங்கல்ல. ஸ்டாலின் வாசஸ் அதர்ஸ்னு போகிறதே தவறான ஆர்குமெண்ட் இல்லையா? மோடி வாசஸ் அதர்ஸ்ன்றது தானே. அப்போ ஒற்றைத்தன்மையை நீங்கள் நிறுவனாலும் தப்பு தானே. அது அங்கே நிறுவனா தப்புனா இங்கேயும் தப்பு தானே. அப்போ அவங்க செய்கிறது எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறீங்க. இங்கே கேட்டால் அது மதசார்பின்மைன்னு ஒரு இதை மட்டும் பூசிப்பீங்க நீங்கள். என்டிஏ வர்சஸ் இந்தியான்னு சொல்லணும் நீ, அல்லது டிஎம்கேவாதுன்னு சொல்லணும். அங்கே வரும்போது என்டிஏ, இங்கே வரும்போது டிஎம்கே கூட இல்லை, ஸ்டாலின். இது என்னங்க கதை இது? அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் விலை போயிருக்கிறீர்கள்? வித்துட்டீங்க நீங்கள், அறிவு மனசு எல்லாத்தையும் வித்துட்டீங்க நீங்கள். பணம் 10 செய்யணுவாங்கல்ல, அதான் இது 11 செய்யுது. 11 செய்யுது. அறிவுஜீவிகள் என்று தங்களை மார்த்தட்டி கொள்ளக்கூடியவர்கள், பத்திரிகையாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இவ்வளோ கேவலமாக இருக்காங்க தமிழ்நாட்டில். மாநிலத்தோட எந்த இஷ்யூவும் பேசுறதில்ல. பொழுதுனிக்குமே அந்த நெரேட்டிவ் வந்து ஏடிஎம்கே, செங்கோட்டையன், எடப்பாடி, அமித்ஷா, பிஜேபி, அண்ணாமலை, விஜய் இப்படியே தானே போகுது. இந்த மாநிலத்தில் 4 வருஷமாக ஆட்சியில் இருக்குங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதை பற்றியே உங்களோட நெரேட்டிவ் விரிய மாட்டேனதில்லை. இதுக்குள்ளேயே உங்களை கன்ஃபைன் பண்ணி அவன் வச்சுருக்கான்ல. டிஎம்கே ஸ்பான்சர்டு மீடியா தானேங்க இது. ஒவ்வொரு நெரேட்டிவும் 11 வருஷமாக டெல்லியில் வந்து எப்படி மோடி கவர்மெண்ட் பிஜேபி ஸ்பான்சர்டு டிவி டிபேட்டோ, மோடி ஸ்பான்சர்டு பப்ளிக் நெரேட்டிவை மீடியா செட் பண்ணதோ, இங்கே டிஎம்கே ஸ்பான்சர்டு மீடியா நெரேட்டிவ் தானே இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அதை யாருமே பேச மாட்டேன்றாங்களே. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது, இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதை பேச வேண்டிய அளவுக்கு பேசுனாங்களா? 10% கூட பேசலையே. காட்டும், எலெக்ஷனில் காட்டும். அதனால தான் இது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்தால் அதை குறைச்சி மதிப்பிடாதீங்க. டிஎம்கே அலையன்ஸுக்கு எதிராக ஓட்டு 3ஆக பிரிகிற மாதிரி ஏடிஎம்கே பிஜேபி டிஎம்டிகே பிஎம்கே குட்டி கட்சிகள் அந்த அலையன்ஸுக்கு எதிராக 3ஆக உடையுதுன்றதுனால வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு கூடுனாலும் ஆச்சரியம் கிடையாது. என்ன வேணால் நடக்கலாம். மறந்துடாதீங்க, 26ல் ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டை இங்கே இருக்கக்கூடிய ஆன்டி ஸ்டாலின் ஆன்டி டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி நியூட்ரலைஸ் பண்ணிடும். அதாவது அதை இட்டு நிரப்போம். அப்போ யார் வேணால் ஜெயிக்கலாம். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.